அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டவள் அவன் மார்புக்குள் தன் முகத்தை புதைத்துக் கொண்டு உறங்குவதற்கு தயாரானாள். இன்று தன் மனைவியை தன்னால் மிகவும் சந்தோஷமாக திருப்திப்படுத்த முடிந்தது. அதுபோல தன் மனைவியும் தன்னை திருப்திப்படுத்திவிட்டாள் என்று நினைத்த ஹரிக்கும் தூக்கம் கண்களை தழுவ அவளை அப்படியே அணைத்துக் கொண்டு அவனும் உறங்கி போனான். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்த ஹரி நேரமாக எழுந்தவன் வெளியில் வந்து பார்க்க ஹாலில் சோஃபாவில் சுரேஷ் மட்டும் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தார். மெதுவாக கதவை சாத்திவிட்டு வெளியே வந்த ஹரி சுரேஷ் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு, மாமா என்னாச்சு, இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க, ஏன் தூக்கம் வரலீங்களா உங்களுக்கு என்று கேட்கவும், ஆமா மாப்ள, புது இடம்ல அதான் கொஞ்சம் தூக்கம் வரல. அதுவும் இல்லாம நான் வீட்டுல இருந்தாலுமே இப்படிதான் காலையிலே எழுந்துருவேன். ரொம்ப நாளாவே எனக்கு சீக்கிரமாவே தூக்கம் கலைஞ்சு போயிடுது என்று கூறவும் உடனே அமைதியாக யோசித்தவன், மாமா ஒரு நிமிஷம் இருங்க என்று வேகமாக உள்ளே சென்று அவனுடைய ட்ராக் பேண்ட் டிஷர்ட்டை எடுத்து போட்டு கொண்டவன் வெளியே வந்து பின்பு அவரை பார்த்து, மாமா நீங்க போயிட்டு ஒரு ஃபேண்ட் டிஷர்ட்டும் போட்டுட்டு வாங்க என்று கூறினான். எதுக்கு மாப்ள இந்த டைம்ல போட சொல்றீங்க? நீங்க போட்டுட்டு வாங்க மாமா, நான் சொல்றேன் என்று கூறவும் உடனே அவரும் சரி என்று அமைதியாக சென்று போட்டுக்கொண்டு வந்தார். பின்பு அவரை அழைத்து கொண்டு, வாங்க மாமா நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில வாக் போயிட்டு வரலாம். காலையிலேயே வாக்கிங் போனோம்னா நல்ல சுத்தமான காற்றை கொஞ்சம் சுவாசிக்கலாம், மைண்டுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட என்று கூற அவர் மறுபேதம் கூறவில்லை. சரி என்று இருவரும் அவர்களது செருப்பை போட்டுக்கொண்டு கிளம்ப, அதே நேரம் அறையிலிருந்து வெளியே வந்த விஸ்வா, டேய் மச்சான், அப்பாவை கூப்பிட்டுட்டு எங்கடா கிளம்பிட்ட காலையிலேயே? அது ஒண்ணுமில்லடா, நாங்க 2 பேரும் அப்படியே சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம்னு இருக்கோம். அடப்பாவி, என்ன விட்டுட்டு போறியடா? இரு ஒரு நிமிஷம் என்றவன் 2 நிமிடத்திலேயே ட்ராக் பேண்டோடு வந்தான். அப்பா அது எப்படி நீங்க என்ன விட்டுட்டு போகலாம்? நீங்க போகும்போது என்ன கூப்பிடணும் இல்ல? என்ன விஸ்வா, மாப்பிள்ள திடீர்னு போலாம்னு சொன்னாரு. நான் இதுக்கு முன்னாடி போய் பழக்கம் இல்லையா, அதான் சரி ஒரு நாள் போய் தான் பாப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் என்று கூறவும், சரி சரி வாங்க 3 பேருமே போவோம் என்று அவர்கள் கதவை பூட்டிவிட்டு வெளியே செல்லும் போது அப்பொழுது விஸ்வாதான் ஹரியிடம் கேட்டான், டேய் ஹரி, நீ நான் ஆதி 3 பேரும் ஜாக்கிங் போய் எவ்வளோ நாள் ஆச்சுல்ல? இப்பெல்லாம் ஆதி வர்றதே இல்ல. நம்ம 2 பேருக்கும் அதுவே சோம்பேறித்தனமா ஆயிடுச்சு, நம்ம எங்கேயும் போறதில்ல என்று ஹரி கூறவும், ஆமாண்டா நம்ம 3 பேரும் சேர்ந்து ஜாக்கிங் போயிட்டு வந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க மாப்பிள்ள விஸ்வா 3 பேரும் ஜாக்கிங் போவீங்களா டெய்லியும்? ஆமா மாமா, டெய்லி ஏர்லி மார்னிங் நாங்க 3 பேருமே ஜாக்கிங் முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஆபீஸ்க்கு கிளம்புவோம். இப்ப பாருங்க, வைஷுவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஜாக்கிங்கே வரமாட்டேன்றான் என்றதும் மெதுவாக கீழே குனிந்து கொண்டு சிரித்த சுரேஷ், கல்யாணம் ஆயிட்டாலே அப்படிதான் மாப்பிள்ள என்று கூறினார். அது எப்படி மாமா, இப்போ நான் வரலையே அவங்க கூட என்று ஹரி கேட்கவும், சரி விடுங்க, மாப்பிளைக்கு வேற ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனாலதான் அவரால் வர முடிஞ்சிருக்காது என்று கூறிவிட்டு பின்பு அனைவரும் ஜாலியாக வாக்கிங் சென்று முடித்துவிட்டு வீட்டுக்கு வரவும் கௌசல்யாவும் பிரியங்காவும் ஹாலில் திருதிருவென்று முடித்து கொண்டு அமர்ந்திருந்தனர். இவர்கள் மூவரையும் பார்த்தவுடனே, காலையிலேயே 3 பேரும் எங்க போயிட்டு வரீங்க என்று பிரியங்கா கேட்டதும், பிரியங்கா அது ஒண்ணுமில்லடி, நான் மாமா விஸ்வா 3 பேரும் சேர்ந்து வாக்கிங் போயிட்டு வரோம் என்ற உடனே கௌசல்யா, அப்படியா மாப்ள, இங்க வாக்கிங் போற அளவுக்கு பெரிய இடமெல்லாம் இருக்கா? ஆமா அத்தை, இங்க பக்கத்துலயே ஒரு பெரிய பார்க் இருக்குது, அதான் கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு வந்தோம், மாமாவோட ஹெல்த்துக்கும் அது ரொம்ப நல்லது என்று கூறவும், அப்படியா மாப்ள, இனிமே அப்போ நானும் உங்க மாமா கூட போட்டுமா? தாராளமா போங்கத்த, காலையில நாங்க 3 பேரும் போறோம், அதே மாதிரி ஈவினிங் நீங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வந்தா கூட ஓகே தான். அப்படியே இங்க பக்கத்துல ஒரு கோவிலும் இருக்குது, அங்க கூட நீங்க டெய்லியும் போயிட்டு வரலாம், உங்களுக்கும் மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் என்று கூற, அப்படியா மாப்ள, சரி சரி அப்போ இன்னையில இருந்தே நாங்க அதை முயற்சி பண்றோம் என்று கூறவும் உடனே பிரியங்கா, சரி சரி எல்லாரும் உட்காருங்க, நான் போய் உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு பின்பு கிச்சனுக்கு சென்றவள் அனைவருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்து விட்டு அவளுக்கும் ஒரு கப்பை எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள். அம்மா, எப்பவுமே காலையில தூங்கி எழுந்த உடனே ரொம்ப கடுப்பா இருக்குமா, எழுந்து வந்து அமைதியா இங்க சோஃபால தான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பேன், ரொம்ப போர் அடிக்கும். ஆனா இப்ப பாருங்க, நீங்களும் அப்பாவும் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஜாலியாவே இருக்கு என்று அவள் கூறவும்
கௌசல்யா சிரித்தார். சிறிது நேரம் பேப்பர் படித்துவிட்டு பின்பு ஆண்கள் அனைவரும் குளிப்பதற்காக சென்று விட அவர்கள் வருவதற்குள் அவர்களுக்கு தேவையான டிஃபனை பெண்கள் இருவரும் சேர்ந்து சமைத்து வைத்தனர். பின்பு அவர்கள் மூவரும் சாப்பிட்டு விட்டு அப்பொழுது ஹரி பிரியங்காவிடம், பிரியங்கா, இன்னைக்கு நான் ஆபீஸ் போகவா? என்ன ஹரி கேள்வி இது? ஏற்கனவே ரொம்ப நாள் லீவ் ஆயிடுச்சு, இன்னைக்கு நீங்க கிளம்பி போங்க. பாத்தியா, அத்தை வந்த உடனே என்ன கழட்டி விட்டுட்ட. ஆமா அப்படித்தான், நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்பி போங்க என்றதும் அவனும் நேராக அறைக்கு சென்று ஆபீஸ் புறப்படுவதற்கு தயாராகி வந்தான். பின்பு விஸ்வாவை பார்த்தவன், டேய் விஸ்வா, 2 பேர் கிளம்பலாமா? மச்சான் கிளம்பலாம்டா, ரொம்ப நாள் கழிஞ்சு ஆபீஸ்க்கு வர போல இருக்கு. சரி சரி வா என்று அவனை அழைத்து கொண்டு சென்றான். அப்பொழுது பிரியங்காவும் கௌசல்யாவும் வெளியே வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைக்க ஹரி பிரியங்காவிடமும் சுரேஷ் கௌசல்யாவிடமும் சொல்லிக்கொண்டு வேலைக்கு புறப்பட்டு சென்றனர். அதே நேரம் வீட்டில் ஆதியும் வைஷுவும் ஆபீஸிற்கும் காலேஜிற்கும் கிளம்பியவர்கள் காலை டிஃபனை சாப்பிட்டு விட்டு புறப்பட ஹனுவையும் வைஷுவையும் காலேஜில் டிராப் செய்தவன், சரி ஒழுங்கா 2 பேரும் படிங்க என்று கூறி அவர்கள் உள்ளே சென்றவுடன் ஆபீஸிற்கு கிளம்பி சென்றான். ஆபீஸில் அவன் நுழையும் அதே நேரம் ஹரியும் விஸ்வாவும் ஒன்றாக உள்ளே வந்தனர். ஹரியை பார்த்தவன் அவனை கலாய்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து, டேய் ஹரி, ஆபீஸ்க்கு இன்னைக்கு தான் உனக்கு வழி தெரிஞ்சதாடா? கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம நீ பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு லீவ் போட்டு உட்காந்துட்டு இருக்க. ஆனாலும் செம்மையா என்ஜாய் பண்றடா. நான் தான் ஒரு நாள் கூட லீவ் இல்லாம டெய்லி ஆபீஸ் வந்துட்டு இருக்கேன் என்றதும், என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட என்றவனை பார்த்தவன், சும்மா கிண்டல் பண்ணேன்டா, உடனே மூஞ்சியை தூக்கி வச்சுக்காத. சரி 2 பேரும் என்னோட கேபினுக்கு வாங்க என்று கூறிவிட்டு அவன் முன்னே செல்ல இவர்கள் இருவரும் அவன் பின்னே செல்ல அனைத்து ஸ்டாஃப்களும் எழுந்து அவனுக்கு குட் மார்னிங் சொல்லினர். அனைவரும் சொல்லிய காலை வணக்கத்திற்கும் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு வேகமாக உள்ளே சென்றவன் அவன் சேரில் சென்று அமர்ந்ததும் ஹரியும் விஸ்வாவும் உள்ளே வந்தனர். ஹதி, எதுக்குடா எங்களை கூப்பிடுற? ஏதாச்சும் திட்ட போறியா என்ன? டேய், நல்ல விதமாவே யோசிக்க மாட்டியா? சரி சரி சொல்லு என்றவர்கள் சேரில் அமர, அப்புறம் விஸ்வா, ஹரியும் பிரியங்காவும் ஹனிமூன் போறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணிடுறா. அதே மாதிரி அவங்க எந்த ஊருக்கு போகணும்னு விருப்பப்படுறாங்களோ அதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ டிக்கெட் போட்டு கொடுத்துடு, ஓகேவா என்று கூறவும் ஹரியின் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. டேய், யாரா இவன் பொம்பளைங்கள மாதிரியே வெக்கப்படுறான் என்றதும், தேங்க்ஸ் மச்சான், நானே இத பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே அத பத்தி பேசிட்ட. எனக்கு தெரியும்டா உன்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு. அதனாலதான் கல்யாணமான புதுசுலயே உன்னை ஹனிமூன் அனுப்பி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்று கூறவும், டேய், ஆனாலும் நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறடா. உண்மையதான் சொல்றேன், உண்மைகள் சில நேரம் கசகதான் செய்யும், அதுக்கு என்ன பண்றது என்று கூறவும், டேய், இவனுக்கு இப்ப ஹனிமூன் ரொம்ப அவசியமா என்ன? கொஞ்ச நாள் கழிச்சு போகட்டும், அதுக்குள்ள நானும் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நானும் ஹரியும் சேர்ந்து ஹனிமூன் போறோம் என்றதும் அவனை பார்த்து முறைத்தவன், ஏண்டா நீ எப்ப கல்யாணம் பண்றது, நான் எப்ப ஹனிமூனுக்கு போறது? ஏண்டா உனக்கு இந்த வேலை? இல்லடா, இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எப்படியும் கொஞ்ச நாள்ல செட் பண்ணிடுவேன், அத பத்தியெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத என்று கூறினான். உடனே ஆதி, டேய் மச்சான், நீ பேசுறதெல்லாம் பாக்கும்போது கவிய கரெக்ட் பண்ணிட்டியா என்ன? கரெக்ட் பண்ணலாம் இல்ல, பட் என்னோட லவ் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அடப்பாவி, இது எப்பட நடந்துச்சு? நீ அன்னைக்கு வைஷுவ காலேஜ்ல இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போயிட்டல்ல, அப்ப கவி மட்டும் தனியா பஸ் ஸ்டாப் போனாலா, அந்த டைம் அவளை வழிமறிச்சு அவகிட்ட என்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? ஒண்ணுமே சொல்லலடா, அவ பாட்டு பஸ்ல ஏறி போயிட்டா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி சரி விடு, அதான் ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணிட்டியே, கண்டிப்பா உனக்கு செட் ஆகும், வெயிட் பண்ணு. ஒரு வாட்டி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டா எப்படி? அப்பப்போ போய் டச்லயே இருக்கணும், அப்பதான் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவ உன்னோட லவ் அக்செப்ட் பண்ணிப்பா என்றான் ஆதி. உடனே ஹரி, டேய், நிஜமாவே கவிதாவை லவ் பண்றியா? ஆமாண்டா, ஏன் அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, சும்மாதான் கேட்டேன். சரிடா மச்சா, நீ எந்த ஊருக்கு போகணும்னு சொன்னா அந்த ஊருக்கே நான் டிக்கெட் போட்டுருவேன் என்றதும், நான் பிரியங்கா கிட்ட பேசிட்டு சொல்றேன்டா. அடப்பாவி, இத கூட உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டுதான் முடிவெடுப்பியா என்று கேட்ட விஸ்வாவை பார்த்து சிரித்தவன், நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகும்ல, அப்ப தெரியும் என்று கூறிவிட்டு
சரிடா மச்சான், அப்போ நான் கிளம்பட்டுமா? என்னோட வேலையெல்லாம் நிறைய பெண்டிங்ல இருக்கும்னு நினைக்கிறேன் என்று எழுந்து செல்ல போனவனை தடுத்து நிறுத்திய ஆதி, அப்படியெல்லாம் ஒரு ஆணியும் இல்ல. உன் வேலைய நானும் விஸ்வாவும் சேர்ந்தே முடிச்சிட்டோம். எப்படியும் நீ திரும்ப ஹனிமூனுக்கு போவ, அப்பவும் நாங்க தான் அந்த வேலையை பார்த்தாகணும். அதனாலதான் எதுக்கு பெண்டிங்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒர்க்க நாங்க அப்பப்பவே கரெக்டா பினிஷ் பண்ணிட்டோம். சோ டோன்ட் வரி, ஓகே? ஃப்ரீயா இருடா, கல்யாண வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ணு என்றதும் தேங்க்ஸ்டா மச்சான் என்று வெட்கப்பண்டு கொண்டே கூற, டேய் இவனை தயவு செஞ்சு என் முன்னாடி வெக்கப்பட வேணாம்னு சொல்லுடா, ஹான் இனத்திற்கே அசிங்கம் இவன் இப்படி பண்றது என்று விஸ்வா கூறவும், உடனே ஹரி, என்னடா எப்படி சொல்லிட்ட? வா வா, சீக்கிரம் நீயும் கல்யாணம் பண்ணுவல்ல, அப்போ உன்னை நாங்க 2 பேரும் சேர்ந்து வச்சு செய்யறோம் என்று கூறினான். அப்பொழுது விஸ்வா மனசுக்குள்ளேயே, இவனுங்க 2 பேரையும் கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது துரத்து விட்டாதான் நம்ம ஃப்ரீயா நம்ம லவ் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லனா இவனுங்களை நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பானுங்க. அதுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே நின்றிருக்க, டே விஸ்வா, என்னத்தடா ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? ஏதோ பெருசா திட்டம் போடுற போல இருக்கே. இல்ல ஆதி, அப்படி எல்லாம் இல்ல. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஹனிமூனுக்கு இந்த ஹரிய மட்டும் அனுப்பி வைக்கணுமா, இல்ல அவன் கூட உன்னையும் சேர்த்து அனுப்பி வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்றதும் உடனே ஆதி பட்டென்று நிமிர்ந்து பார்த்து, ஏண்டா என்ன தோட்டத்திலேயே குறியா இருக்கிற, என்ன விஷயம்? இல்லடா மச்சான், ஒரு நல்லதுக்கு தான் சொன்னேன். ஏற்கனவே நீங்க ஹனிமூன் போன போது உடனே திரும்பி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் இந்த வாட்டி ஹரி மட்டும் தனியா போறானே, நீயும் போனா எல்லாருக்கும் ஒரு சேஃப்டியா இருக்குமேன்னு பார்த்தேன். வைஷுவும் ரொம்ப ஹாப்பி ஆவாங்கன்னு நினைச்சேன். அவங்க அக்காவும் மாமாவும் கூடவே வரும்போது அவங்க இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கல்ல என்று கூறவும், ஆதியும் அப்படியே அதையேத்தான் யோசித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் ஹரியோ, டேய் மச்சான், இவன் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தாண்டா உருப்படியான ஒரு ஐடியா சொல்லியிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பேசாம நீயும் நானும் 2 பேரும் சேர்ந்தே ஹனிமூன் போயிடலாமா என்றதும் உடனே ஆதி, டேய் லூசு, என்னடா பேசுற? நீயும் நானும் ஹனிமூன் போய் என்னடா பண்ண போறோம்? ஐயோ ஆதி, நான் அப்படி சொல்லல. நானும் பிரியங்காவும் நீனும் வைஷுவும் சேர்ந்து போலாமான்னு கேட்டேன். அப்படி சொல்லு. எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா பேசு. வேற யாராவது கேட்டாங்கன்னா என்னதான் கேவலமா நினைப்பாங்க என்று அவன் கூறவும், சரி சரி, ஏதாவது சட்டுப்புட்டுன்னு யோசிச்சு சொல்லு என்று கூறினான். சரிடா, அப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு டைம் கொடுங்க, நான் வீட்டுல வைஷு கிட்ட பேசிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் டிக்கெட்ஸ் போட்டா போதும் என்றதும் உடனே விஸ்வாவும், சரிடா மச்சான், நீங்க பேசிட்டு சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன் என்று அவர்கள் கேபினுக்கு சென்று விட்டனர். அப்பொழுது மதிய லஞ்ச் இடைவேளையின் பொழுது ஆதி வைஷுவிற்கு போன் செய்தான். அப்பொழுது கவிதா, கார்த்தி, வைஷு எல்லாம் அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்க, ஆதியின் போனை பார்த்தவுடன் பட்டென்று போனை எடுத்து காதில் வைக்க போக, அதை புடுங்கிய கவிதா அவள் காதில் வைத்துக் கொண்டதும், ஹேய் வைஷு, என்னடி பண்ற, சாப்பிட்டியா என்றதும், இல்லாதி, இன்னும் உங்க வைஃப் சாப்பிடல, இப்பதான் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்துருக்கோம் என்றதும் அவனுக்கு பக்கென்று ஆகிவிட்டது. யாரு, கவிதாவா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்ன, வைஷுவோட போனை நீ வச்சிருக்க? அவ போனை எல்லாம் நான் வச்சு இல்லப்பா, அவ ஆன் பண்ணி ஹலோ சொல்லும் போதுதான் நான் புடுங்கி பேசினேன் என்றதும், நெக்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணாத கவி. ஏன் ஆதி, என்னாச்சு? அப்புறம் ஏதாவது விவகாரம் பண்ணி போச்சுன்னா என்ன கேள்வி கேட்க கூடாது என்றதும், அப்படி என்ன விவகாரமாக போகுது? ஆமா, நான் என் பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு போன்ல கிஸ் பண்ணி இருந்தேனா நீ என்ன பண்ணிருப்ப என்றதும் அவள் கண்கள் அப்படியே விரிந்து விட்டது. பதட்டத்தில் போன் கையில் இருந்து நழுவ பார்க்க அதை பிடித்த வைஷு, என்னடி இந்நேரம் போனை கீழே போட்டிருப்ப, அப்படி என்னதான் சொன்னார் ஆதி? ஏன் உன் கண்ணு ரெண்டும் இப்படி வரைச்சுக்கிட்டு இருக்கு என்று கேட்டதும் அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, பின்பு போனை வாங்கி காதில் வைத்தவள், ஹலோ ஆதி, இவகிட்ட அப்படி என்ன சொன்னீங்க? கவிதா ஏன் இப்படி ஸ்டன் ஆயிட்டா? அது நான் ஒரு விஷயம் சொன்னேன், அத அப்புறமா சொல்றேன். இல்ல இல்ல, எனக்கு இப்பவே சொல்லுங்க. ஐயோ, நான் போன் பண்ணும்போது நீ இப்படி எல்லாம் எடுத்து பேசாத கவி, அப்புறம் விவகாரமாகி போயிடும்னு சொன்னேன். என்ன விவகாரமாகும்? ஆமா, என் பொண்டாட்டிக்கு ஆசையா நான் முத்தம் கூட கொடுப்பேன், அதெல்லாம் நீ உன் காதுல கேட்கணுமா அப்படின்னு சொன்னேன். அதுக்குதான் இப்படி ஆகியிருப்பான்னு நினைக்கிறேன் என்று கூறவும், அச்சுச்சோ ஆதி, நீங்க இருக்கீங்க பாருங்க, ரொம்ப மோசம். கவிக்கிட்ட இப்படியா பேசுவீங்க என்றதும், சரி நீங்க எதுக்கு போன் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க.
உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரி, உனக்கு எப்போ எக்ஸாம் வருது? அதை ஏன் கேக்குறீங்க? சொல்லுடி, கேக்குறேன்ல. நெக்ஸ்ட் மந்த். அது எதுக்காக கேக்குறீங்க? நெக்ஸ்ட் மந்த் தானே? சரி, ஓகே. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்றேன் என்றதும், எனக்கு தான் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் வச்சா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, திரும்ப திரும்ப ஏன் என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஏய், ஏண்டி இப்படி கத்துற? பிபி கிபி வந்து தொலைக்க போகுது. அக்கம் பக்கத்துல யாரும் ஆள் இல்லையா என்ன இந்த கத்து கத்துற? என்றதும் தான் சுற்றி முற்றியும் பார்க்க அனைவரும் அமைதியாக இவள் கத்துவதையே பார்த்து கொண்டிருந்தனர். அதை பார்த்தவளுக்கு மிகவும் அசிங்கமாக போய்விட்டது. பின்பு, சரி, நான் போனை வைக்கிறேன், உங்களால இன்னைக்கு மானமே போச்சு என்றதும் அவன் சிரித்துக் கொண்டே போனை கட் பண்ணான். அதே நேரம் கவியை பார்த்தவள், கவி, ஃப்ரீயா விடுடி, அவர் சும்மா உன்னை கலாய்ச்சார், அவ்வளவுதான். இல்ல, அவர் கலாய்ச்சாலும் சரி, இல்லனாலும் சரி, அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. இனி உன் புருஷன் போன் பண்ணா நான் எடுக்கவே மாட்டேன் என்றதும் உடனே கார்த்தி, என்ன கவி, அப்படி என்ன நடந்துச்சு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் கம்முன அமைதியே சாப்பிடுங்க என்றதும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் கல்லூரிக்குள் சென்று விட்டனர். ஆனால் வைஷ்ணவிக்கு மண்டைக்குள் ஆதி சொன்ன விஷயம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. எதுக்குதான் இந்த ஆதி இப்படி பண்றாரோ? போன் பண்ணாரு, ஆனா விஷயத்த சொல்லாம என்ன கடுப்பேத்துறதே பொழப்ப வச்சிருக்காரு இவரு என்று மனதிற்குள்ளேயே பொறுமை கொண்டிருந்தவள் மாலை எப்பொழுது வரும் என்று காத்திருந்து கல்லூரி முடிந்தவுடனேவே வேகமாக சென்று அவளுக்காக காத்திருந்த காரில் ஏறினாள் கவியோடு. அப்போது கவி, என்ன வைஷு, இன்னைக்கு ஆப்டர்நூனுக்கு மேல நீ சரியே இல்ல. இல்லடி, இந்த ஆதி போன் பண்ணி எப்போ எக்ஸாம் வருதுன்னு கேட்டாரு. நானும் சொன்னேன், சரி ஓகே, அப்படின்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றாரு. அத இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆகுது தெரியுமா? என்னடி, சர்ப்ரைஸ் தானே வச்சிருக்காரு, அத நீ நல்லா என்ஜாய் பண்ணு. அதை விட்டுட்டு இப்படி ஏன் டென்ஷன் ஆகி அவர்கிட்ட கத்தன? இல்ல கவி, என்னால சர்ப்ரைஸ் எல்லாம் மண்டையில வச்சுக்க முடியாது. அத தெரிஞ்சுக்கலனா என் மண்டை வெடிச்சிடும். அவருக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் வேணுக்குனே மறுபடியும் இப்படியே பண்ணி என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காருடி. என்னடி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற புருஷனை இப்படி கரிச்சு கொட்டுறியே. அங்கங்க புருஷன் இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலைன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள போய் கேட்டு பாரு, உனக்கு அதெல்லாம் தானாவே நடக்குது இல்ல, அதான் அதோட அருமை உனக்கு தெரியல. என்னடி சொல்ற? அப்போ வெளியில எந்த ஹஸ்பண்டும் அப்படி பண்ண மாட்டாங்களா? பண்றது இல்லையே, யார்கிட்டயாவது நீ கேட்டு பாரு. அவ்வளவுதான், ருத்ர தாண்டவம் ஆடி ஹஸ்பண்ட கழுவி கழுவி ஊத்துவாங்க. உன் புருஷன் எவ்வளவோ தேவையில்லைன்னு நினைச்சுக்கோ என்றதும் தான் அவளுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. பரவாயில்ல, அப்போ ஆதி எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறாருன்னு சொல்ல வர, அதானே? ஆமாண்டி, அந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணு. அதை விட்டுட்டு மண்டையில குத்தி குத்தி யோசிக்காத, புரியுதா? சரிடி கவி, நான் எவ்வளவு குழப்பமா இருந்தாலும் நீ ஏதாவது பேசி என் குழப்பத்தை தெளிய வச்சிடுற. தேங்க்யூ என்று அவளை அணைத்து கொண்டதும் உடனே கவியும், சரி சரி, நீ இப்ப ஃப்ரீயா இருந்தா சரிதான். ஓகே, எங்க வீடு வந்துருச்சு, நான் இறங்கிக்கிறேன். நீ வீட்டுக்கு போ. அங்கேயும் போய் மண்டையை உடைச்சுக்கிட்டே இருக்காத, சரியா? சேச்ச, இனிமே நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நீ வேணா பாரேன். நம்பிட்டேன். சரிடி, பாய் என்று சொல்லிவிட்டு கவிதா அவள் வீட்டிற்கு செல்ல, அதே நேரம் வைஷு, அண்ணா நீங்க வீட்டுக்கு போங்க என்று கூறினாள். உடனே டிரைவரும் நேராக அவளை வீட்டிற்கு அழைத்து சென்றார். வீட்டிற்கு சென்று காரில் இருந்து இறங்கும் பொழுது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் ஆதியுடைய கார் அங்கே நின்றிருந்தது. என்ன, ஆதி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாரா? இவ்வளவு சீக்கிரம் வந்தவரு அவரே என்ன பிக்கப் பண்ணிருக்கலாமே, ஏன் டிரைவர் அனுப்பிச்சாரு என்று யோசித்துக் கொண்டே உள்ளே நுழைய, அப்பொழுது கண்மணியும் கௌதமியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். வைஷுவை பார்த்ததும், வைஷு வா வா, என்ன வரும்போதே என்னவோ யோசிச்சுட்டே வர? இல்லத்த, வெளியில ஆதியோட கார் நிக்குது, அதான் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாரான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா இப்பதான் வந்தான், வந்துட்டு மேல போயிருக்கான். நீயும் போ, உங்க 2 பேருக்கும் நான் காஃபி கொடுத்து அனுப்புறேன். சரிங்கத்த என்றவள் வேக வேகமாக படிகளில் ஏறி போக, புருஷனை பாக்குறதுக்கு இவ்வளோ ஒரு வேகம் பாரு என் மருமகளுக்கு என்று கண்மணி கூறவும், உடனே கௌதமி, அக்கா, இவங்க 2 பேரும் இவ்வளோ சீக்கிரம் ராசியாகி சந்தோஷமா குடும்பம் நடத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
ஆதி இருந்த வெறப்ப பார்த்து நானே பயந்துட்டோன்னா பாத்துக்கோங்களேன். வைஷுவோட நிலைமையை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லாம அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆமா கௌதமி, கரெக்டா சொன்ன. இவங்க என்னைக்குமே இதே மாதிரி ஒத்துமையாவும் சந்தோஷமும் இருந்தாலே போதும். நமக்கு வேற என்ன வேணும் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் மேலே சென்ற வைஷு கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவள் ஆதியை காணாமல் அங்கும் இங்கும் அவள் கண்களை அலைவிட்டு கொண்டிருந்தாள். எங்க போனார் இவரு என்று தேடிக்கொண்டே இருக்க அங்கிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. ஒருவேளை பால்கனியில் இருக்கிறாரோ என்று அங்கே சென்று பார்க்க, பால்கனியில் நின்று அந்த ஜன்னலில் கை வைத்து சாய்ந்து கொண்டிருந்தவன் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவளின் கல்லூரி பையை சோஃபாவில் போட்டுவிட்டு மெதுவாக பூனை போல அடிமேல் அடி வைத்து நடந்து அவன் அருகே சென்றவள் அப்படியே அவன் கை சந்தில் தலையை விட்டு உடலை மெதுவாக உள்ளே நுழைக்க, பட்டென்று அவன் குனிந்து பார்க்க, அதே நேரம் வைஷு அவன் மார்போடு ஒட்டி கொண்டு நின்றிருந்தாள். நான் வந்தது கூட தெரியாம சார் அப்படி என்ன அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு? ஒண்ணுமில்லடி, நீ வர டைம் ஆயிடுச்சே, இன்னும் காணோம்னு தான் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். பாருடா கதை விடுறத. பொண்டாட்டியை எப்படி கவுக்கணும்னு உங்ககிட்டதான் எல்லாரும் கிளாஸ் எடுத்துக்கணும். பேசியே காலி பண்ணிடுவீங்க என்றதும் அவளை இடுப்போடு சேர்த்து கை வைத்து இறுக்கமாக அணைத்து பிடித்தவன், ஏண்டி உன்னை கவுக்கிறதுக்கு நான் பேசினா மட்டும் போதுமா என்ன? வேற நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா என்றதும் அவள் முகம் அப்படியே வெட்கத்தில் சிவந்தது. சரி சொல்லுங்க, என் புருஷன் என்னத்த ரொம்ப நேரமா தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றதா சொல்லியிருந்தேன்ல. ஆமா, அதுதான் சர்ப்ரைஸ், சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. இப்ப சொல்றேன் கேளு. சொல்லுங்க ஆதி. பிரியங்காவையும் ஹரியையும் ஹனிமூன் அனுப்பலாம்னு இருக்கேன். அவங்கள எந்த ஊருக்கு அனுப்பலாம்னு தான் ஒரே குழப்பமா இருக்கு. உனக்கு ஏதாச்சும் பிடிச்ச ஊர் இருந்துச்சுன்னா சொல்லு, நம்ம அங்கேயே அனுப்பி வச்சிடலாம் என்றதும், ஆதி நிஜமாவே அக்கா மாமா ஹனிமூன் போக போறாங்களா? ஆமாண்டி, அதான் எங்க அனுப்பலாம்னு ஒரே குழப்பமா இருக்கு. சரி, நீங்க எனக்கு இதை மட்டும் சொல்லுங்க. நீங்க நம்ம இந்தியாவுக்குள்ளேயே அனுப்ப போறீங்களா இல்ல ஃபாரின் ட்ரிப் ஏதாவது அனுப்ப போறீங்களா? இல்லடி, நான் யோசிச்ச வரைக்கும் ஃபாரின் ட்ரிப் ஏதாச்சும் அனுப்பலாம்னு தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? அப்படின்னா அக்காவையும் மாமாவையும் மாலத்தீவு அனுப்பலாமா என்று கேட்டதும் பட்டென்று அவளை குனிந்து பார்த்தவன், என்னடி சொல்ற, மாலத்தீவுக்கு போகணுமா? ஆமா ஆதி, எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அத நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்தது இல்ல. அத பத்தின நிறைய ரிசர்ச் எல்லாம் யூடியூப்ல கூகுள்லன்னு பண்ணி வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணினா கண்டிப்பா அங்கதான் போகணும், சரியா என்று கூறியதும், வைஷு உனக்கு அந்த இடம்னா அவ்வளவு பிடிக்குமா? ஆமா ஆதி, அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. அக்காவும் மாமாவும் அங்க போனாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு வருவாங்க. என்னாலதான் போக முடியல, அட்லீஸ்ட் அவங்களாவது போயிட்டு வரட்டுமே என்றதும், சரி உன் ஆசைப்படியே அங்கேயே நான் டிக்கெட்டை புக் பண்ணிடுறேன். சரி அதெல்லாம் விடு, உனக்கு டேட் எப்போ வரும்? எதுக்காக ஆதி இதெல்லாம் கேக்குறீங்க? சொல்லுடி. ஊருக்கு போக போறது அக்காவும் மாமாவும் தானே, அதனால அக்காவோட டேட் எப்படின்னு பார்த்து பிக்ஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க என்னோட டேட்டை கேட்டுட்டு இருக்கீங்க? சொல்லுடி, கேக்குறேன்ல. என் டேட்டு ஆண்டவே, எப்ப வேணாலும் எனக்கு ஃபியூஸ் புடுங்கிடும் என்றதும் குபீர் என்று சிரித்தவன், என்னடி ஏதோ பல்பு ஃபியூஸ் புடுங்குற மாதிரி சொல்ற? ஆமா, நாங்க காலேஜ்ல அப்படித்தான் பேசிக்குவோம். அது சரி, உனக்கு கரெக்டான டேட் எதுவுமே கிடையாதா? இருக்கு ஆதி, இன்னைக்கும் வரலாம் நாளைக்கும் வரலாம், என்னோட டேட்டு நாளைக்கு தான் என்றதும், அப்படியா என்றவன் மனதிற்குள்ளேயே, அப்போ நெக்ஸ்ட் வீக் பிளான் பண்ணா கரெக்டா இருக்கும் என்று நினைத்தவன், சரி அப்போ நீ ஒன்னு செய், பிரியங்கா கிட்ட பேசி அவளோட டேட் என்னன்றத தெரிஞ்சுக்கோ. சப்போஸ் இப்ப வராதுன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல என்று கூறவும், இல்ல ஆதி, லாஸ்ட் மந்தே எனக்கும் அக்காவுக்கும் ஒரே டேட்ல தான் வந்துச்சு. அநேகமா இந்த டைமும் அப்படித்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓ அப்படியா, சூப்பர், செம்ம. அப்ப ரொம்பவே நல்லதா போச்சு. யாருக்கு நல்லதா போச்சு? பிரியங்காவுக்கு. அது சரி, நான் அக்கா கிட்ட விசாரிச்சு சொல்றேன். இப்போதைக்கு காலேஜ் விட்டு வந்துட்டு நான் இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகவே இல்ல. நான் போயிட்டு வந்துட்டுமா? போடி செல்லம், போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து காஃபி குடிக்கலாம் என்று கூறவும், சரி என்று அவன் 2 கன்னத்தையும் பிடித்து கிள்ளி ஆட்டிவிட்டு வேக வேகமாக ஓடிவிட்டாள். வைஷு, உனக்கான சர்ப்ரைஸ் இந்த மாலத்தீவு தான் என்றவன்
இவகிட்ட மட்டும் சர்ப்ரைஸ்னு சொல்லக்கூடாது, அதோட என்ன கடிச்சு கொதறினாலும் கொதறிடுவா. சரி, ஒரு 2-3 நாள் கழிச்சு டிக்கெட் போட்டா கரெக்டா இருக்கும் என்று முடிவு செய்தவன் பின்பு ஹரிக்கும் விஸ்வாவிற்கும் எந்த ஊருக்கு போக போகிறோம் என்பதை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்தான். அதை பார்த்து இருவரும் ஓகே என்று அவனுக்கு ரிப்ளையும் செய்துவிட்டனர். பிறகு அவளின் வரவுக்காக அங்கிருந்த சோஃபாவில் காத்து கொண்டிருந்தான். அதே நேரம் அவள் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வரவும் அவர்கள் இருவருக்கும் காஃபி வரவும் சரியாக இருந்தது. அதை வாங்கி கொண்டு மீண்டும் பால்கனிக்கு வந்து அவன் அருகே அமர்ந்தவள், "இந்தாங்காதி காஃபி" என்று அவனிடம் கோப்பையை நீட்ட அதை வாங்கி கொண்டு அவன் சுவைக்க தொடங்கினான். வைஷ்ணவியும் காஃபி குடித்து கொண்டே, "ஆதி, நான் ஒன்னு சொல்வேன், நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே?" "என்னடி, என்ன விஷயம்?" "இல்ல, நெக்ஸ்ட் டைம் நம்ம 2 பேர் எங்கேயாவது ட்ரிப் போற மாதிரி பிளான் பண்ணினா என்னையும் மாலத்தீவு கூட்டிட்டு போவீங்களா?" "கட்டாயம் கூட்டிட்டு போறேன், இதுல என்ன இருக்கு?" "நிஜமாவா?" "ஆமா, உன்னை கூட்டிட்டு போறதோட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? அதுவும் உனக்கு இந்த ஒரு இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் போது நான் அங்க கூட்டிட்டு போகாம இருப்பேனா?" என்று கூறவும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டவள், "தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச்" என்று அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள். அதே நேரம் ஹரி வீட்டிற்கு சென்றதும் நேராக தங்களது அறைக்குள் நுழைந்தான். அங்கே பிரியங்கா மெத்தையில் அமர்ந்து ஒரு புக்கை வைத்து படுத்துக் கொண்டிருந்தாள். உள்ளே நுழைந்தவனை பார்த்ததும், "ஹரி, வாங்க வாங்க" என்று அவள் எழுந்திருக்க முயற்சி செய்யும் போதே வேகமாக போத்தென்று மெத்தையில் விழுந்தவன் அவள் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டு, "எங்கடி எந்திரிச்சு ஓட பாக்குற?" "இல்ல ஹரி, நீங்க வந்தீங்கல்ல, அதான் உங்களுக்கு காஃபி கொடுக்கலாம்னு நினைச்சேன்." "அதெல்லாம் குடிக்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு" என்றவன் அவள் மடியிலேயே படுத்து கொண்டிருக்க, அதே நேரம் அவன் தலைமுடியை மெதுவாக கோதிவிட்டவள், "என்ன ஹரி, என்கிட்ட ஏதாவது பேசணுமா?" "ஆமாண்டி." "என்ன விஷயம் சொல்லுங்க." "நம்ம 2 பேரும் ஹனிமூன் போக போறோம்." "அப்படியா?" என்று அவள் கண்கள் இரண்டும் விரிந்தது. அதை பார்த்தவன், "உனக்கு ஹாப்பி தானே?" "என்ன ஹரி இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு இந்த விஷயத்தை கேட்டதும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?" "ஆமா, எங்க போக போறோம்?" "நம்ம மாலத்தீவு போக போறோம்" என்றதும், "வாவ் ஹரி, நிஜமாவா?" "ஆமாண்டி." "ஐயோ, என் வயசுக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா?" என்றதும் அதிர்ச்சியானவன், "நிஜமாவா? அப்போ வைஷுவுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்குமா?" "ஆமா ஹரி, அவ எப்ப பார்த்தாலும் அந்த மாலத்தீவு பத்தி தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பா. எங்கெங்க என்னென்ன இருக்கு, எப்படி ஃபுட் எல்லாம் கிடைக்கும்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளோட லைஃப் டைம் ஆம்பிஷன் கூட வச்சுக்கலாம்" என்று கூறவும் உடனே ஹரி மனதிற்குள்ளே, "அப்போ மச்சான், செம்ம ஜாலி தாண்டா. உன் பொண்டாட்டிக்கும் அந்த இடம் தான் பிடிக்குமா, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இவங்க 2 பேரும்" என்று மனதிற்குள்ளேயே நினைத்தவன் பின்பு பிரியங்காவை பார்த்து, "பிரியங்கா, நம்ம 2 பேர் மட்டும் தனியா ஹனிமூன் போகணும்னு நினைக்கிறியா, இல்ல நம்ம கூட இன்னொரு பேர் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதா உனக்கு?" "ஏன் ஹரி அப்படி கேக்குறீங்க? யார் வரப்போறாங்கன்னு சொல்லுங்க." "நீ சொல்லுடி ஃபர்ஸ்ட்." "இல்ல, நீங்க யார் வரப்போறாங்கன்னு சொன்னாதான் அதை பத்தி நான் யோசிக்க முடியும்" என்று தீர்மானமாக கூறிய மனைவியை ஆச்சரியமாக பார்த்தவன், "வேற யாரு, ஆதியும் வைஷுவும் தான்." "நிஜமாவா?" என்று நிமிர்ந்து அமர்ந்தவள், "எனக்கு டபுள் ஓகே தெரியுமா, வைஷுவையும் நம்ம கூட கூட்டிட்டு போக போறோமா. வாவ், இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவா" என்றதும், "அடியே, ஒளரி கிளறி வச்சிராத வைஷு கிட்ட, அதோட ஆதி என்ன கொன்னே போட்டுருவான். அவளுக்கு தெரியாம அவன் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சது, கண்டிப்பா நான் காலி" என்றதும், "ஓ அப்படியா, வைஷுக்கு சர்ப்ரைஸா? அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன்ப்பா" என்று கூறியவள், "ஹரி, எனக்கு இப்பவே நம்ம 4 பேரும் அந்த மாலத்தீவுல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம அங்க போய் செம்மையா என்ஜாய் பண்ண போறோம், அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு" என்று அவள் சந்தோஷமாக கூறியதை பார்த்தவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. "சரி ஹரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்" என்று வேகமாக கிச்சனுக்கு சென்றவள் காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்து ஹரிக்கு கொடுக்கலாம் என்று வரும்பொழுது, கௌசல்யா, "பிரியங்கா, மாப்பிள்ள வந்துட்டாராமா?" "இப்பதான் வந்தாருமா, அதான் அவருக்கு காஃபி எடுத்துட்டு போறேன்." "சரி சரி, நீ போ" என்று கூறியவர் பின்பு நேராக கிச்சனுக்கு சென்று அங்கிருந்த பொருட்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார். அதே நேரம் சுரேஷ் ஆபீஸ் முடிந்து வரவும் பின்னாலேயே விஸ்வாவும் வந்தான். இருவருக்கும் காஃபி போட்டு கொடுத்த கௌசல்யா அவரும் அமர்ந்து காஃபி குடிக்க, அப்பொழுது சுரேஷ், "மாப்ள வந்துட்டாரா?" கௌசி என்றதும், "வந்துட்டாருங்க, அவருக்கு தான் பிரியங்கா காஃபி எடுத்துட்டு போயிருக்கா." "அப்படியா, சரி சரி ஓகே.
அப்புறம் கௌசி, நான் காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், வா அப்படின்னு நம்ம 2 பேரும் காலார நடந்து மாப்பிள்ள சொன்ன அந்த பார்க்குக்கு போய் சின்னதா ஒரு வாக் பண்ணிட்டு வரலாம். சரிங்க, கண்டிப்பா போலாம், நான் ரெடியா தான் இருக்கேன், நீங்க போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க என்று கூறவும் உடனே அவரும் சென்று ரெடியாகி விட்டு வந்து கௌசல்யாவை அழைத்து கொண்டு புறப்பட தயாராக, அப்பொழுது வெளியே வந்த பிரியங்கா ஹரியிடம், மாப்பிள்ள, நானும் அத்தையும் நீங்க சொன்ன மாதிரி அந்த பார்க் வரைக்கும் சின்னதா ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துடுறோம். சூப்பர் மாமா, இன்னில இருந்து நீங்க அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க. ஆமா மாப்பிள்ள, நானும் என் பொண்டாட்டியும் இந்த மாதிரி தனியா வெளியில போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு போய் மனசு விட்டு பேசிட்டு வர போறோம் என்றதும் கௌசல்யாவின் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறமா மாமா இப்படி சொன்ன உடனே அத்தை எப்படி வெக்கப்படுறீங்க? ஓகே ஓகே, 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க என்று கூறவும் அவர்கள் இவர்களிடம் கூறிவிட்டு புறப்பட்டு சென்று விட்டனர். சந்தோஷமாக செல்லும் தாயையும் தந்தையும் பார்த்த பிரியங்காவிற்கு மகிழ்ச்சியில் லேசாக தன் கண்கள் கலங்க ஆரம்பித்தது.